வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வெரைட்டி ரைஸ் குஸ்கா பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு வெங்காயம் 3 பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாம் எடுத்துக்கிறலாம் தாளிக்கிறதுக்கு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி குக்கரில் கொஞ்சம் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். வாசனைக்காக தான். 1 ஸ்பூன் சோம்பு, எடுத்து வச்ச பிரியாணி பூ, கல்பாசி, பட்டை, சோம்பு, கிராம்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிடலாம். கொஞ்சம் வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா மெரூன் கலரில் வர அளவுக்கு வதக்கலாம். கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிடலாம். நல்லா வதங்கட்டும். இப்போது நான் கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதுதான் நம்மளுக்கு நல்ல இந்த பிரியாணி ஸ்மெல் கொடுக்கும். ஒரு 4 தக்காளி, பெரிய தக்காளியாக எடுத்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் நாம் இப்போ ஆட் பண்ணிக்கிறலாங்க. இந்த தக்காளி பேஸ்ட் வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பும் ஆட் பண்ணிக்கிறலாம். இப்போது சீக்கிரமாக மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கிரும். இந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடும். நல்லா வதங்கட்டும். இந்த பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம கையில் இருக்கிற சிக்கன் பவுடர் மசாலா கொஞ்சம் நல்லா ஆட் பண்ணிக்கிறலாம். அந்த அரோமா நல்லாயிருக்கும் சிக்கன் பவுடர் மசாலா ஆட் பண்ணோன்னா. அதையும் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து ஊற வச்சுருந்த அரிசியை, கழுவி வச்சுருந்த அரிசியை ஆட் பண்ணிக்கிறலாம். நான் 2.5 டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கு 6 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் ஆல்ரெடி. அதையும் ஊற்றி கலந்து விட்டுக்கிறலாம். இப்போது சாதத்துக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறலாம். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறலாங்க. பார்க்குறதுக்கே கலர் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குதுங்க. வாசனையும் அருமையாக இருக்குது. அந்த குஸ்கா ஸ்மெல் இப்போவே வந்துருச்சுங்க. இப்போது ஒரு லெமனை கட் பண்ணி ஒரு லெமன் ஜூஸையும் இதில் ஆட் பண்ணிக்கிறலாம். ஃபஸ்ட்டு அரை மூடி ஜூஸை நான் ஆட் பண்ணுறேன். அந்த விதை எதுவும் விழுந்துடக்கூடாது. விதை விழுந்துருச்சுன்னா நம்மளுக்கு சாதமே கசப்பாயிடும். அதனால் ஒரு லெமனையும் 2 மூடியாக கட் பண்ணி நான் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. அவ்வளோதாங்க, நம்ம குஸ்கா செஞ்சு முடிச்சிட்டோம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு என் அரிசிக்கு 10 நிமிஷம் வச்சா போதும். உங்கள் குக்கரில் நீங்கள் என்ன அளவோ அதை வச்சுக்கோங்க. மூடி வச்சுட்டேன். பார்ப்போம் எப்படி ரெடி ஆகுதுன்னு. நான் ஏதாவது வேலையாக வெளியில் போயிருந்தாலோ இல்லை வீட்டில் அதிகமான வேலை இருந்தாலோ ரொம்ப ஈஸியாக செய்கிறதுக்கு இந்த குஸ்கா தான் ஈஸியாக இருக்கும். அதனால் இதை அடிக்கடி செஞ்சுருவேங்க. இந்த குக்கரில் விசில் வரும்போதே இந்த ஸ்மெல் வீடு ஃபுல்லாக இருக்குங்க. ரொம்ப அருமையான வாசனையாக இருக்குது. வாங்க, ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். வாவ், சூப்பராக அருமையாக இருக்குது. வாசனையும் உதிரி உதிரியாக வந்திருக்கு. சாதமும் நல்லா இருக்குதுங்க. இந்த குஸ்காவுக்கு ஒரு சைடிஷ் ரெடி பண்ணிடலாம். பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி கழுவி தண்ணியில் போட்டு கழுவி எடுத்து வச்சுட்டேன். அதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி கையில் தான் நான் பெசரி விடுறேன். ஏன்னா அப்போ தான் அதில் நல்லா சால்ட்டு விட்டும். கொஞ்சம் கேரட்டை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிறலாம். அதையும் கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 5 ஸ்பூன் தயிர் நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. ரொம்ப புளிப்பில்லாத தயிர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் தயிர் வெங்காயம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதாங்க, நம்ம குஸ்காவும் தயிர் வெங்காயமும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். பசங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டுடலாம். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மம்மி, குஸ்கா வேறு லெவல் டேஸ்ட் மம்மி.